நாடோடியின் ராஜாங்கம் 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 நாடோடியின் ராஜாங்கம் ராஜாங்கம். நாடோடியின் ராஜாங்கம். வாழ்க்கையை ஒரு நாடோடியாக பார்ப்பது ஒரு கட்டுக்கடங்காத நிலையற்ற பயணமாக தோன்றலாம். ஆனால் அந்த நாடோடியின் கண்ணோட்டத்தில் உலகம் முழுவதும் அவனுடைய ராஜாங்கம். நாடோடி ஒரு இடத்திற்கு கட்டுப்பட்டவன் அல்ல. அவன் விரும்பிய இடத்திற்கு செல்லலாம், விரும்பியதை செய்யலாம். இந்த முழுமையான சுதந்திரமே அவனது ராஜாங்கம். எல்லையில்லாத ஒரு பரந்த வெளி அவனுக்கு கீழே விரிந்துள்ளது. நாடோடி வாழ்க்கையில் ஆடம்பரம் கிடையாது. தேவையானவற்றுடன் பயணிப்பது அவன் வாழ்க்கையை எளிமையாக வைத்திருக்கிறது. இந்த எளிமையே அவனது திருப்தியான நிறைந்த ராஜாங்கம். இயற்கையின் ஒவ்வொரு வடிவத்திலும் அழகை காணும் நாடோடி இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ்கிறான். மலைகள், ஆறுகள், காடுகள், பாலைவனங்கள் என இயற்கையின் அனைத்து அதிசயங்களும் அவனுக்குச் சொந்தம். அவனுடைய அனுபவங்களும் இயற்கையுடன் கழித்த தருணங்களுமே அவனது ராஜாங்கத்தின் செல்வங்கள். ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு சந்திப்பும் நாடோடிக்கு புதிய பாடங்களை கற்பிக்கிறது. வாழ்க்கையின் உண்மைகளை அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறான். இந்த அனுபவ ஞானமே அவனது ராஜாங்கத்தின் வலிமை. நாடோடி தனியாகவே பயணிக்கிறான். இந்த தனிமையில் அவன் தன்னைத்தானே கண்டறிகிறான். தன் மனதின் ஆழமான உணர்வுகளை புரிந்து கொள்கிறான். இந்த தனிமையே அவனது அமைதியான ராஜாங்கம். நாடோடியின் ராஜாங்கம் 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 நாடோடியின் ராஜாங்கம் ராஜாங்கம்.